வணக்கம். கலைச்சொல் பெயரகராதியில் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக ஏ அப்படிங்கிறது கனிமக்கூறுகள் நகரும் திசை. ஏனா கனிமக்கூறுகள் நகரும் திசை. ஏ ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஏ அச்சு குறுக்கு அச்சு கோணம். அடுத்ததாக ஆ அப்படின்னா கரட்டு அனற்பாறை. ஆ அப்படின்னா என்னென்னா கரட்டு அனற்பாறை. ஆ சேனல் அப்படின்னா எரிமலை குழம்பு கால்வாய். ஆ சேனல் அப்படிங்கிறது எரிமலை குழம்பு கால்வாய். ஆ லாவா அப்படின்னா எரிமலை குழம்பு அனர் குழம்பு. ஆ லாவா அப்படின்னா எரிமலை குழம்பு அனர் குழம்பு. அபண்டன்டு மைன்ஸ் அப்படின்னா கைவிடப்பட்ட கரங்கள். அபண்டன் அப்படின்னா கைவிடப்பட்டன்னு அர்த்தம். அபண்டன்டு மைன்ஸ் அப்படின்னா கைவிடப்பட்ட கரங்கள். அபேட்மெண்ட் அப்படின்னா தணிதல் தணித்தல். அபேட்மெண்ட்னா தணிதல் தணித்தல். அபே ரெஃப்ராக்டோமீட்டர் அப்படின்னா அபே கனிம ஒளி விலகல் அல்லவி. அபே ரெஃப்ராக்டோமீட்டர் அப்படின்னா அபே கனிம ஒளி விலகல் அல்லவி. அடுத்தா அப்ளேஷன். அப்ளேஷன் அப்படின்னா அரிமான தேய்வு. அப்ளேஷன்னா அரிமான தேய்வு. அப்ளேஷன் ஏரியா ஆர் ஜோன் அப்படின்னா பனியாற்றரிப்பு பகுதி அல்லது மண்டலம். அப்ளேஷன் ஏரியானா பனி ஆற்றரிப்பு பகுதி. ஜோன்னா மண்டலம். அப்ளேஷன் ஜோன்னா மண்டலம். அப்ளேஷன் கோன் அப்படின்னா அரிப்பு பனி கூம்பு. அரிப்பு பனி கூம்பு அப்ளேஷன் கோன். கோன்னா கூம்பு. அப்போ அப்ளேஷன் கோன் அப்படின்னா அரிப்பு பனி கூம்பு. அப்ளேஷன் மியாண்டர் கோர் அப்படின்னா பனியாற்று வளைவு உள்ளீடு. அப்ளேஷன் மியாண்டர் கோர் அப்படின்னா பனியாற்று வளைவு உள்ளீடு. அடுத்தா அப்ளேஷன் மொரைன் அப்படிங்கிறது பனியாற்றரிப்பு பாறை சிதிலம். அப்ளேஷன் மொரைன்னா என்னதுன்னா பனியாற்றரிப்பு பாறை சிதிலம். அடுத்து அப்ளேஷன் டில் அப்படின்னா பனியாற்றரிப்பு மென்படிவு. பனியாற்றரிப்பு மென்படிவு தான் அப்ளேஷன் டில். அடுத்து அப்னே ஹேண்ட் லெவல் அப்படின்னா அப்னே மட்டம். அப்னே ஹேண்ட் லெவல்னா அப்னே மட்டம். அப்நார்மல் ஃபோல்டு அப்படின்னா இயல்பிகந்த மடிப்பு. அப்நார்மல் ஃபோல்டு அப்படின்னா இயல்பிகந்த மடிப்பு. அபோரல் அப்படின்னா வாய்க்கு எதிரில். அபோரல் அப்படின்னா வாய்க்கு எதிரில். அடுத்ததாக அபோரிஜின். ஆர்ஜின் அப்படின்னா பழங்குடிகள். ஆர்ஜின் அப்படின்னா பழங்குடிகள். ஆப்ரகாம் ட்ரீ அப்படின்னா ஆப்ரகாம் முகிலமைவு. ஆப்ரகாம் ட்ரீ அப்படின்னா ஆப்ரகாம் முகிலமைவு. அப்ரேஷன் அப்படின்னா சிராய்த்தல் தேய்த்தல் அரித்தல். அப்ரேஷன்னா சிராய்த்தல் தேய்த்தல் அரித்தல். அப்ரேசிவ் மினரல் அப்படின்னா சிராய்ப்பு கனிமங்கள். அப்ரேசிவ் மினரல் அப்படின்னா சிராய்ப்பு கனிமங்கள். அப்ரேசிவ் சாண்ட் அப்படிங்கிறது தேய்ப்பு மணல். அப்ரேசிவ் சாண்ட் அப்படின்னா தேய்ப்பு மணல். அப்ரேசிவ் வீல்ஸ் அப்படின்னா தேய்ப்பு உருளைகள் சாணை உருளைகள். அப்ரேசிவ் வீல்ஸ்னால் என்னென்னா தேய்ப்பு உருளைகள் சாணை உருளைகள். அப்ரேசிவ்ஸ் அப்படின்னா தேய்ப்பு பொருட்கள். அடுத்ததா அப்சரோஹைட் அப்படின்னா அமில பசால்ட் பாறை வகை. அப்சரோஹைட்னா அமில பசால்ட் பாறை வகை. அப்சல்யூட் அப்படின்னா முழுமையான கலப்பற்ற. அடுத்ததாக அப்சல்யூட் ஏஜ் அப்படின்னா பூமியின் மெய் வயது. அப்சல்யூட் ஏஜ் அப்படின்னா பூமியோட மெய் வயது. அடுத்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா தனிநிலை ஈரப்பதம். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா தனிநிலை ஈரப்பதம். அப்சல்யூட் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னா முழு நிலைப்பின்மை. அப்சல்யூட் இன்ஸ்டபிலிட்டி அப்படிங்கிறது முழு நிலைப்பின்மை. அடுத்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னா செல்சியஸ் வெப்பநிலை தனி வெப்பநிலை. அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா செல்சியஸ் வெப்பநிலை தனி வெப்பநிலை. அப்சல்யூட் டைம் அப்படிங்கிறது முழுநிலை கால அளவு தனிக்கால அளவு. அடுத்ததாக அப்சல்யூட் வெலாசிட்டி அப்படிங்கிறது தனி வேகம். அப்சல்யூட் வெலாசிட்டினா தனி வேகம். அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறது தனிச்சுழி வெப்பநிலை ஆற்றலறு வெப்பநிலை. அப்சல்யூட் ஜீரோனா தனிச்சுழி வெப்பநிலை ஆற்றலறு வெப்பநிலை. அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது உறிஞ்சுதல். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா நீர் இறைத்தல். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீர் இறைத்தல் சேந்தல். அடுத்து அபட்மெண்ட் அப்படின்னா முட்டுச்சுவர். அபட்மெண்ட்னா முட்டுச்சுவர். அபிசம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பேராள கட்டமைப்பு. அபிசம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பேராள கட்டமைப்பு. அபிசல் அப்படின்னா ஆழ்கடல் பேராளம். அடுத்து அபிசல் ஃப்ளோர் அப்படின்னா
ஆழ்கடலடி தளம். அவிசல் ஃப்ளோர் அப்படின்னா ஆழ்கடலடி தளம். அவிசல் ஹில் அப்படிங்கிறது கா ஆழ்கடலடி நீள்குன்று. அபிசல் ஹில் அப்படின்னா ஆழ்கடலடி நீள்குன்று. அவிசல் பிளைன் அப்படின்னா ஆழ்கடலடி சமவெளி. அடுத்து அவிசல் ஜோன் அப்படின்னா ஆழ்கடல் மண்டலம், பேராள மண்டலம். அக்காடியன் ஓரோஜெனி அப்படின்னா அப்பலோச்சியன் மலையாக்க நிகழ்வு. அக்காடியன் ஓரோஜெனி அப்படின்னா அப்பலோச்சியன் மலையாக்க நிகழ்வு. அடுத்து அகாஸ்டா ஜெனிசிஸ். அகாஸ்டா ஜெனிசிஸ் அப்படிங்கிறது பழமாக்கல் பாறை. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது முடுக்கம். ஆக்சலரோமீட்டர் அப்படின்னா முடுக்க அளவி. ஆக்சலரேஷன்னா முடுக்கம். ஆக்சலரோமீட்டர் அப்படிங்கிறது முடுக்க அளவி. அடுத்து ஆக்சசிபிலிட்டி ஐசோலோபெத் அப்படின்னா ஆக்சசபிலிட்டி ஐசோப்ளெத் அப்படிங்கிறது சம அணுக்க வரை. ஆக்சசரி மினரல்ஸ் அப்படின்னா துணை கனிமங்கள். ஆக்சிடெண்ட் பிளாக் அப்படின்னா எரிமலை தெறி பாறை சில்லு. ஆக்சிடெண்ட் பிளாக் அப்படின்னா எரிமலை தெறி பாறை சில்லு. ஆக்சிடென்டல் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா நேர்ச்சி வழி சேர்க்கனிமங்கள். ஆக்சிடென்டல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது நேர்ச்சி வழி சேர்க்கனிமங்கள். அக்கார்டன்ட் அப்படிங்கிறது சம உயரஞ்சார். அக்கார்டன்ட்னா என்னென்னா சம உயரஞ்சார். அடுத்து அக்கார்டியன் ஃபோல்டு அப்படின்னா அக்கார்டியன் ஃபோல்டு அப்படிங்கிறது துருத்தி வகை மடிப்பு. அக்கார்டியன் ஃபோல்டு அப்படின்னா துருத்தி வகை மடிப்பு. அக்ரீஷன் ஹைபோதீசிஸ் அப்படின்னா அகழ்ந்திரவு கருதுகோள். அக்ரீஷன் ஹைபோதீசிஸ் அப்படிங்கிறது அகழ்ந்திரவு கருதுகோள். அச்சோன்ட்ரைட் அப்படிங்கிறது விண்கல். அச்சோன்ட்ரைட்னா விண்கல், பரல் குருவற்ற. ஆக்சிகுலேட் அப்படின்னா ஊசி வடிவ கனிமங்கள். ஆக்சிகுலேட் அப்படின்னா ஊசி வடிவ கனிமங்கள். ஆசிட் பாத் அப்படின்னா அமில தொட்டிகள். ஆசிட் பாத்னா அமில தொட்டிகள். ஆசிட்னா அமிலம், பாத்னா தொட்டிகள், அமில தொட்டிகள். ஆசிட் இக்னீசியஸ் ராக். ஆசிட்னா அமிலம், ராக்னா பாறை, அமில அனற்பாறை. ஆக்சிஸ் இக்னீசியஸ் ராக் அப்படின்னா அமில அனற்பாறை. ஆசிட் ரெயின்ஃபால் அப்படின்னா அமில மழை பொழிவு. ஆசிட் ராக் அப்படின்னா அமிலப்பாறை. ஆசிடிக் அப்படின்னா அமில சிலிக்கான் மிகு அனற்குழம்பு பாறைகள். அசிடிக் அப்படின்னா அமில சிலிக்கான் மிகு. கிளைமேட் அப்படின்னா அமைதி மண்டல மழை காலநிலை. கிளைமேட் அப்படிங்கிறது அமைதி மண்டல மழை காலநிலை. அக்மைட் அப்படின்னா பைராக்சின் வகை கனிமம். அக்மைட் அப்படிங்கிறது பைராக்சின் வகை கனிமம். ஆக்டினோமீட்டர் அப்படின்னா ஞாயிற்று ஆற்றல் செறிவுமானி. ஆக்டினோமீட்டர்னா ஞாயிற்று ஆற்றல் செறிவுமானி. ஆக்டிவ் மார்கின் அப்படிங்கிறது செயல் விளிம்பு. ஆக்டிவ் மார்கின்னா செயல் விளிம்பு. ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னா எழுச்சி எரிமலை. ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னா எழுச்சி எரிமலை. ஆக்டினியன் அப்படின்னா ஆக்டினியன் காலநிலை. ஆக்டானியன் அப்படின்னா ஆக்டினியன் காலநிலை. ஆக்சுவல் எவப்போட்ரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா இயல் நீராவி போக்கு. ஆக்சுவல் எவப்போட்ரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இயல் நீராவி போக்கு. அடாமெண்டைன் அப்படின்னா பட்டை தீட்டிய வைர ஒளி. அடாமெண்டைன் அப்படிங்கிறது பட்டை தீட்டிய வைர ஒளி. அடாமலைட் பாறை, குவார்ட்ஸ் மிகு கிரானைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அடாப்டேஷன் அப்படின்னா ஏற்புத்தன்மை தகவமைவு. அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஏற்புத்தன்மை தகவமைவு. அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது சூழ்நிலைக்கேற்ப விரிவாக்கம். அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னா சூழ்நிலைக்கேற்ற விரிவாக்கம். அடக்டர் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா அடக்டர் தடயங்கள். அடக்டர் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது அடக்டர் தடயங்கள். அட்கன்ஷன் அப்படின்னா ஒட்டும் தன்மை. அட்கன்ஷன் அப்படிங்கிறது ஒட்டும் தன்மை. டயபெட்டிக் அப்படின்னா வெப்பமாறா. டயபெட்டிக் அப்படின்னா வெப்பமாறா. டயபெட்டிக் சார்ட் அப்படின்னா வெப்பமாறாமை அட்டவணை. டயபெட்டிக் சார்ட் அப்படின்னா வெப்பமாறா அட்டவணை. டயபெட்டிக் லேப்ஸ் ரேட் அப்படின்னா வெப்பமாறா வீழ்ச்சி வீதம். டயபெட்டிக் லேப்ஸ் ரேட் அப்படின்னா வெப்பமாறா அல்லது வெப்பநிலை வீழ்ச்சி வீதம். டயபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா வெப்பமாறா நிகழ்வு. அடிக்ட் அப்படின்னா
கிடைச்சுரங்க வாயில். அடிட் அப்படின்னா கிடைச்சுரங்க வாயில். அட்ஜசன்ட் சி அப்படின்னா அண்டை கடல். அட்ஜசன்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா அண்டை ஓடைகள். அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது பரப்பீர்ப்பு. அட்சார்ப்ஷன் அப்படின்னா பரப்பீர்ப்பு. அடுலேரியா அப்படின்னா அடுலேரியா பெல்ஸ்பார் கனிம வகையாமா. அடுத்து அட்வான்ஸ் அப்படிங்கிறது கடற்கரை இயக்கம். இந்த கொஸ்டின் குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை இயக்கம். அட்வாஸ்டி அப்படின்னா வியாழனின் துணைக்கோள். அட்வாஸ்டி அப்படின்னா வியாழனின் துணைக்கோள். அட்வெக்ஷன் ஃபாக் அப்படின்னா மூடுபனி. ஏரிஜின் அப்படின்னா ஃபைராக்சின் கனிம வகை. ஏரிஜின் ஃபைராக்சின் கனிம வகை. அயோலியன் அப்ரேஷன் அப்படின்னா காற்று வீச்சு தேய்ப்பு. அப்ரேஷன் அப்படிங்கிறது தேய்ப்பு. அயோலியன் அப்ரேஷன்னா காற்று வீச்சு தேய்ப்பு. அயோலியன் பிளேசர்ஸ் அப்படின்னா காற்று கொழிவு படிவுகளாமா. அயோலியன் பிளேசர்ஸ் அப்படிங்கிறது காற்று கொழிவு படிவுகள். அயோலியன் ப்ராசஸஸ் அப்படின்னா காற்றின் வீச்சுசார் நிகழ்வுகள். அயோலியன் செடிமெண்ட் அப்படிங்கிறது காற்று வழி படிவு. அயோலியன் செடிமெண்ட் அப்படின்னா படிவு, காற்று வழி படிவு. அயோலினைட் அப்படின்னா காற்றாற்றல் நிகழும் படிவுகள். ஏரியல் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா வான்வெளி புகைப்படம். ஏரோ சர்வே மேப் அப்படிங்கிறது வான்வெளி அளக்கை நிலப்படம். ஏரோப் அப்படின்னா உயிர்வழிவாழ் உயிரினம். ஏரோலைட்ஸ் அப்படின்னா விண்வீழ்கள். ஏரோலஜிக்கல் டயக்ராம் அப்படின்னா வளிமண்டல விளக்கப்படம். ஏரோசோல் அப்படின்னா புழுதி. ஏடோசாரியா அப்படின்னா டிரியாசிக் கால டைனோசர் வகை. ஆப் கிளைமேட் அப்படிங்கிறது மிதவெப்பமண்டல ஈரக்காலநிலை. ஆஃப்டர் ஷாக் அப்படின்னா நில அதிர்வின் பின்தோன்றும் குறுநில அதிர்வு. அகெய்ட் அப்படின்னா வச்சிரக்கல் மணிவகை. ஏஜ் குரூப் அப்படின்னா வயது பிரிவு. ஏஜ் பிரமிட் அப்படிங்கிறது வயது விவர பட்டை கோம்பு. ஏஜ் ஸ்பெசிஃபிக் டெத் ரேட் அப்படிங்கன்னா வயதுசார் இறப்பு வீதம். ஏஜ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வயது கட்டமைப்பு. ஏஜென்ட் அப்படின்னா காரணி. ஏஜென்ட்ஸ் ஆஃப் வெதரிங் அப்படின்னா வானிலை சிதறுவு ஊக்கிகள். அக்ளோமெரேட் அப்படின்னா எரிமலை கலவைக்கல் குவியல். அக்ராடேஷன் அப்படின்னா அழுந்தமுறா படிவுகள். அக்ரிகேட் அப்படிங்கிறது கூட்டு தொகுதி. அக்னாதா அப்படின்னா தாடை இல்லாதான. அகோனிக் லைன்ஸ் அப்படின்னா சுழிக்காந்த இறக்க கோடுகள். அக்ரிகல்ச்சர் டென்சிட்டி அப்படின்னா வேளாண் விளைச்சல் அடர்த்தி. அக்ரிகல்ச்சர் லைம்ஸ்டோன் அண்ட் லைம் அப்படின்னா வேளாண் சுண்ணக்கல்லும் சுண்ணகமும். அக்ரிகல்ச்சர் லைம்ஸ்டோன் அண்டு லைம் அப்படின்னா வேளாண் சுண்ணக்கல்லும் சுண்ணகமும். அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை. அக்யூலி அப்படிங்கிறது ஊசிப்பாறை. ஏர் அலோஃப்ட் அப்படிங்கிறது மேல்நிலை காற்று. ஏர் கரண்ட்ஸ் அப்படின்னா காற்றோட்டங்கள். ஏர் கன் அப்படின்னா காற்றழுத்த பீச்சி. ஏர் மாஸ் அப்படின்னா காற்றுத்திரள். ஏர் பொல்யூஷன் காற்று மாசடைதல்.
ஏர் ப்ரெஷர் காற்றழுத்தம், ஏர் டெம்பரேச்சர் காற்றின் வெப்பநிலை, ஏர்கிராஃப்ட் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா விமான தொழிலகம், அலாபாஸ்டர் அப்படின்னா பளிங்கு, அலபாஸ்டர் அப்படின்னா பளிங்கு, அல்பீடோ அப்படின்னா எதிரொளிப்பு விகிதம், கதிர் திருப்பும் விகிதம், அல்பியான் அப்படின்னா அல்பிய கிரிட்டேசியஸ் காலப்படிவு, அல்பியான் அப்படிங்கிறது அல்பிய கிரிட்டேசியஸ் காலப்படிவு, அல்பைட் ட்வீன் அப்படின்னா ஆல்பைட் இரட்டை படிக வகை, ஆல்பைட் எபிடோட், ஆம்பிபோலைட் ஃபேசியஸ், ஆல்பைட் எபிடோட் ஆம்பிபோலைட் ஃபேசியஸ் அப்படின்னா ஆல்பைட் எபிடோட் ஆம்பிபோலைட் உருமாற்ற பாறை தொகுதிகள், ஆல்பிட்டிஷேஷன் அப்படின்னா ஆல்பைட் கனிமமாதல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 5 பேஜ் வந்து படிச்சிருக்கோம். இதில் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நிறைய இடத்துல கொஞ்சம் திணற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வேர்டை வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.